Hi friends, Rajit Kumar, bodybuilding and fitness trainer. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர் வருது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க அண்டு ரொம்ப லீனாக இருக்கவங்க வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரியான ஒர்க் அவுட் ஷெட்யூல் மேக் பண்ணணும், அண்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அண்ட் எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும், அண்ட் வெயிட் கெயின் பண்ணணும், மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்றவங்க எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஷெட்யூல் ரெடி பண்ணலாம், அண்ட் வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் சூஸ் பண்ணலாம், தென் வந்து அவங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூலை எந்த மாதிரி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 days நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சண்டே வந்து ரெஸ்ட் விட போகிறோம். ஸோ 3 days பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ண போகிறோம். 3 days வந்து கார்டியோஸ் பண்ண போகிறோம். ஆல்டர்னேட் டேஸ் ஒரு டே வந்து இப்போ மண்டே வந்து நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து கார்டியோ மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இங்கே வெயிட் ட்ரைனிங். இப்படி வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து 3 days வெயிட் ட்ரைனிங், 3 days வந்து உங்களுக்கு கார்டியோ ஒர்க்அவுட்ஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வீக்கு நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் வீக் எப்பயுமே நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லாரும் என்னன்னா எடுத்தோன்னு டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, பட் அதை பாதிலேயே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட்டை நம்ம பாடி அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம பழகும். ஸோ ஃபஸ்ட் வீக் வந்து டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபஸ்ட் வீக் வந்து நீங்கள் ஒர்க் அவுட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்டே வந்து நம்ம செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். செஸ்ட்டுக்கு ஒரு 3 வேரியேஷன்ஸ் பண்ணுவோம். அதே போல் ட்ரைசெப்ஸ்க்கு வந்து ஒரு 2 வேரியேஷன்ஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் பண்ணுவோம். டோட்டலாக 5 வேரியேஷன்ஸ் தான் பண்ணுவோம். அது போக ஏஃபெக்ஸ் ஒரு 10 minutes அண்டு ட்ரெட்மில் ஒரு 10 minutes பண்ணுவோம். வாங்க இப்போ செஸ்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். செஸ்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட் ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ளாட் பெஞ்சில் தம்பிளில் செஸ்ட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டு தம்பிளில் ஃப்ளாட் பெஞ்சில் ப்ரெஸ் பண்ண போகிறோம். தம்பிள் ப்ரெஸ் 1 2 3. அதாவது நம்ம எலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் லைட்டாக வெயின் பண்ணி வச்சுருக்கோம். வெயின் பண்ணி வச்சுட்டு தம்பிள் ஃபுல்லாக கீழே இருக்குங்க. இவ்வளோ தூரம் இருக்குன்னா போதும். ஃபுல்லாக அப்படி கீழே டவுன் பண்ணோம்னா மேலே அப் பண்ணுங்க. அப் பண்ணும்போது நம்ம செஸ்ட்டை டைட் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே டவுன் பண்ணும்போது ப்ரீத்திங் பண்ணுங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. செஸ்ட்டுக்கு நம்ம ரெண்டாவது ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பெஞ்சில் தம்பிள் ப்ரெஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்க்ளைனில் தம்பிள் ப்ரெஸ் பண்ண போகிறோம். தம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் வந்து உட்கார போகிற சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இது மேலே அப் பண்ணால் போதும் நமக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போடுவாங்க, இன்னும் நிறைய பேர் இதில் போடுவாங்க. ஸோ இவ்வளோ தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு 20 டிகிரியில் போட்டாலே போதும். நம்ம இன்க்ளைனுக்கு பெஞ்ச் வந்து ஒரு 20 டிகிரியில் வச்சாலே போதும். ரொம்ப மேலே ஏற்றினோம்னா நமக்கு வந்து ஆன்டீரியர் டெல்டாய்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அதிகமாக. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் செஸ்ட் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு 20 டிகிரியில் வச்சா போதும். இதுவும் அதே மாதிரி நம்ம மேலே தூக்கிட்டு கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா லைட்டாக ரொட்டேட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக டவுன், அப்படியே டவுன் அப். டவுன் பண்ணும்போது ப்ரீத்திங் பண்ணுங்கள், அப் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். 4, 5, 6, 7,
8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நம்ம கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் லைட்டாக பெண்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. தேர்ட் ஒர்க் செஸ்ட்டுக்கு நம்ம பெக் ஃப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம பெக் ஃப்ளை தான் பண்ண போகிறோம். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிஷினை செட் பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க. கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அளவுக்கு இருக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா ஃபுல்லாக கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, ரொம்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. லைட் பெண்ட் இருக்கணும். ஸ்லோவாக பின்னாடி ரிலீஸ் பண்ணி செஸ்ட்டை வந்து ஃப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து க்ளோஸ் பண்ணும்போது செஸ்ட்டை டைட்டு, திரும்ப வந்து ஸ்லோவாக டைட். ஃப்ளை பண்ணும்போது ப்ரீத் இன், டைட் பண்ணோன்னா ப்ரீத் அவுட். டோட்டலாக 15 நம்பர் பண்ணுங்க. Six, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. செஸ்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ட்ரைசெப்ஸ் பண்ண போகிறோம். ட்ரைசெப்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரைசெப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா தம்பில் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ட்ரைசெப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து தம்பில் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். ஸோ தம்பில் வந்து தலைக்கு மேலே அப் பண்ணிட்டு கை ரெண்டும் நம்ம காதை ஒட்டி இருக்கணும். ஃபுல்லாக கீழே ஸ்ட்ரெச் பண்ணி டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிட்டு ஃபுல்லாக அப் பண்ணணும். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. கை வந்து நம்ம காதை ஒட்டி இருக்கணும். ஃபுல்லாக ஒய்டாக வைக்காமல் க்ளோஸில் வச்சுட்டு ஃபுல்லாக டவுன், அப், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ட்ரைசெப்ஸ்க்கு ரெண்டாவது ஒர்க் பார்த்தீங்கன்னா ராடில் புஷ் டவுன் பண்ண போகிறோம். கேபிள் கிராஸ் மிஷின் இருக்கும் ஜிம்மில். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரைட் ராட் போட்டு அதில் வந்து புஷ் டவுன் பண்ண போகிறோம். அதே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம கையை 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. 90 டிகிரியில் வச்சுட்டு நம்ம ஃபோராக மட்டும் அப் பண்ணணும். அப் பண்ணிட்டு ஃபுல்லாக கீழே டவுன் பண்ணணும். டவுன் பண்ணும்போது ட்ரைசெப்ஸ் மசில் டைட் பண்ணணும். நம்ம ஸ்லோவாக அப் பண்ணிட்டு டவுன், ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும், டவுன். நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்ட் வந்து இப்போ வளைஞ்சிருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஸோ 15 நம்பர் பண்ணுங்கள்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டோம். நீ அடுத்து பார்த்தீங்கன்னா இஎஃப்எக்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ண போகிறோம். தென் வந்து ட்ரெட்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ண போகிறோம். இதோட இன்னைக்கு ஒர்க் அவுட்டை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இஎஃப்எக்ஸ் தான் பண்ண போகிறோம். இஎஃப்எக்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ண போகிறோம். இஎஃப்எக்ஸில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இஎஃப்எக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் லோடு இன்க்ரீஸ் பண்ணலாம். லோடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லோடு இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கையை இதில் வச்சுட்டு பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க, கையை இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு ஃபுல்லாக பண்ணுங்க. அப்போ தான் ஃபுல் பாடி ஒர்க் ஆகும். உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு கை அப்படின்னா மட்டும் கையை வந்து ரெஸ்ட்டில் வைங்க. மற்றபடி இதே பண்ணுங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். இஎஃப்எக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ட்ரெட்மில்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் சில பேருக்கு ட்ரெட்மில் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோரில் ஸ்ட்ரீட்டில் எங்கேயாவது வாக் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். ஸ்பீடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரே அடியாக இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்டார்ட் பண்ணி 2 3 அப்படி இன்க்ரீஸ் பண்ணி 5 to 6 வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷன்ஸ் பண்ணோம். அதே போல் ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 2 வேரியேஷன்ஸ் பண்ணோம். டோட்டலாக 5 வேரியேஷன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5மே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செட்ஸ் பண்ணலாம், எவ்வளோ ரெப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த 5 வேரியேஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம 4 செட் தான் பண்ண போகிறோம். 4 செட்ஸ் 15 ரெப் வச்சு பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு செட்டுக்கும் உங்களால் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம். சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாதவங்க நீங்கள் சேம் வெயிட்லேயே பண்ணலாம். ஸோ ரெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12 to 15 ரெப் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டுமே வெயிட் ட்ரைனிங்ஸ் வந்து அதிகமாக பண்ண வேண்டாம். வெயிட் ட்ரைனிங்ஸ் பண்ணலாம், பட் ஹெவி வெயிட் போட்டு பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு லைட் வெயிட் போட்டு ஒரு 20 ரெப் 25 ரெப் அந்த மாதிரி ரெப்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க மட்டும் அவங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள். அவங்களும் வெயிட் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும், பட் வந்து லைட் வெயிட்டில் பண்ணுங்கள். ரெப்பிடேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. மற்றபடி மீது எல்லாருமே நார்மலாக வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். ஒவ்வொரு செட்ஸுக்குமே வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா வெயிட் லாஸ் பண்ணால் வெயிட் ட்ரைனிங் பண்ண மாட்டேங்கிறோம். வெறும் கார்டியோ ஒர்க்கவுட்ஸ் மட்டுமே பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அது வந்து ஹெல்தி கிடையாது. நீங்கள் உங்கள் மசிலையும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க கம்பல்சரி வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி மாதிரி தான் கொண்டு போகிறோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் எந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இனி என்ன மாதிரி டயட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி வந்து டயட்டை யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம ஜிம் ஜாயின் பண்ணோன்னா டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டு இருந்த ஃபுட்டை விட்டுட்டு திரும்ப ஸ்கிப் பண்ணி வேறு ஃபுட்டுக்கு போகும்போது நம்ம பாடி வந்து அடாப்ட் பண்ணாது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒர்க் அவுட்டை நம்ம பாடி அடாப்ட் பண்ணுறதுக்காக பழகுவோம். அடுத்து செகண்ட் வீக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயட் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாக வந்து எந்த மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதே ஃபுட் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட்டை ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. 6 நாளும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் வீக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக டயட் ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் டே வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் டே வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.